நீங்க நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? நியூ இயர்ல இருந்து நான் ரெகுலரா ஜிம் போகணும், வெயிட்ட குறைக்கணும், ரெகுலரா வாக்கிங் போகணும், சீக்கிரமே காலையில எந்திக்கணும். ஆனா ஜனவரி 1ஆம் தேதி என்ன நடக்கும்? சேம் ரொட்டீன், சேம் எக்ஸ்கியூசஸ். இதாங்க நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே. நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எதையுமே செயல்படுத்த மாட்டோம். வணக்கம் கைஸ், இது ஜான்ஸ் நோட்புக். இன்னைக்கு நம்ம பேச போறது இன்னொரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் ஐடியா. திங்கிங் அலோன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது எந்த விதத்திலயும் நமக்கு பிரயோஜனப்படாது. அது ஏன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்போம், பிளான் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம், பட் செயல்ல இறங்கவே மாட்டோம். அந்த கேப் தான் நம்மளுடைய ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணுது. நம்ம மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல், அதுக்கு அனலைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது ஓவர் அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். இதுல ஒரு பெரிய ட்ராப் இருக்கு. ஒரு விஷயத்த ஓவர் அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை திரும்ப 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 நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதனால நம்மளுடைய ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆகும். பர்ஃபெக்ட் டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ண பயப்படுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுவோம். இதோட ரிசல்ட் என்ன? நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். இதோட ரியாலிட்டி செக் என்ன தெரியுமா? நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்ல சேஞ்சே இருக்காது. நம்ம எல்லாரும் ஒரு காமன் மிஸ்டேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் கிளாரிட்டி நமக்கு வேணும், அப்புறமா இந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா இதுல உண்மை என்னன்னா, ஆக்ஷன் எடுத்தாதாங்க நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். நீங்க ஆக்ஷன் எடுத்தா ரியல் ஃபீட்பேக் கிடைக்கும். எது ஒர்க் ஆகுது, எது இல்லைன்றது புரியும், எக்ஸ்பீரியன்ஸ் வரும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஆக்ஷன்ல இறங்கும் போதுதான் ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். இதை ஒரு உதாரணம் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு பர்சன் பிளாக்ஸ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன யோசிக்கிறாரு? என்ன டாபிக்ல எழுதலாம், அந்த வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணலாம், அது என்ன ஸ்டைல்ல இருக்கணும், இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. வீக்ஸ் போயிட்டே இருக்கு. ஃபைனலா ஒரு பிளாக் போஸ்ட் கூட அவருக்கு இது போட்டிருக்க மாட்டாரு. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் எழுதும்போது ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆர்டிகல் பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், ஆனா அது ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி, அதுதான் ஒரு பெரிய பிளஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஆக்ஷன் எடுத்தா உங்களுடைய ஆன்சைட்டி கம்மியாகும். எப்படி தெரியுமா? நம்ம ஐடியலா இருந்தா மைண்டு ஒர்ஸ்ட் கேஸை மட்டும் இமேஜின் பண்ணிட்டே இருக்கும். பட் நம்ம எப்போ ஆக்ஷன்ல இறங்குறோமோ அப்போ நம்மளுடைய மைண்டு அந்த ப்ராப்ளம் சால்விங் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஈவன் ஸ்மால் ஆக்ஷன் நம்மளுடைய ஆன்சைட்டியை பிரேக் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஸ்டக்கா ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஆக்ஷன் என்னன்றது உங்க மைண்டையே நீங்க கேளுங்க. அதை இன்னும் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்பா கன்வெர்ட் பண்ணுங்க. இமீடியட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, ஃபுல்லா ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு அந்த ஒரு டாபிக்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க ஒரு டெய்லி 1 hour ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவையில்லை. ஒரு 10 minutes டெய்லி நடக்க ஆரம்பிங்க. அதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தான் மொமெண்டம் கிரியேட் பண்ணுதுங்க. மொமெண்டம் வந்தா பெரிய ஆக்ஷன்ஸ் கூட நமக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும். ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ண வெயிட் பண்ணா நீங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நம்ம லைஃப்ல பெர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுடைய பெஸ்ட் டீச்சர். ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் உங்க மைண்டு இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொல்லிச்சுன்னா நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க, போதும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லைஃப்ல ரியல் சேஞ்ச் வர்றது பெரிய ஐடியாஸ்னால இல்லைங்க, சின்ன ஆக்ஷன்ஸ்னால தான். ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, உங்களுடைய லைஃப் கண்டிப்பா மாறும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.